நீங்க உங்க கருத்து சொல்லும் போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீ வாய் மூடு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ முழுசா பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நீங்க இருக்கிற ஒரு வீட்டு சூழ்நிலையிலயோ இல்ல ஒரு ஆபீஸ் அட்மாஸ்பியர்லயோ நீங்க பேசுற பேச்சுக்கு எங்கேயுமே மதிப்பு கிடைக்கல அப்படின்னா இது உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமையும் செல்ஃப் கான்பிடன்ஸையும் ரொம்பவே குறைச்சிடும். இப்போ உங்களுக்கு எப்படி தோணிடும் அப்படின்னா, நான் சொன்ன யாரும் எனக்கு மதிப்பு கொடுக்க போறது இல்ல, பேசாம நான் அமைதியாவே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துருவீங்க. அடுத்த கேட்டகரி, பொதுவாவே மத்தவங்களுடைய ஆர்கியூமெண்ட் இல்ல ஒரு வெர்பல் கான்ஃபிளிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அத ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு நாளும் யோசிக்கவே மாட்டீங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த கிரட்ஜ வச்சுக்கிட்டு அவங்க நம்மள எங்க ஃபியூச்சர்ல நம்ம பசங்களையோ இல்ல நம்ம பேரண்ட்ஸையோ திட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்துதான் நிறைய பேரு இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா கூட வெளியில இத பத்தி ஓபன் அப் பண்ணவே மாட்டாங்க. இன்னும் சில பேரு தங்களை பத்தியே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். எனக்கு தகுதியே கிடையாது, எனக்கு திறமையே கிடையாது அப்படின்னு மட்டமா திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. மத்தவங்க கிட்ட இது மாதிரியே பேசுவாங்க, தன்னை பத்தியே குறைவா பேசிட்டு இருப்பாங்க. இதுவே மத்தவங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பா அமைஞ்சிரும். அடுத்தது, எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. இதெல்லாம் என்ன சொன்னா காயப்படுத்தும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கும் போதுதான் மத்தவங்க அதை மீறும் போது நம்ம அலர்ட்டா இருப்போம், குரல் கொடுக்க முடியும், அதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அந்த பவுண்டரி செட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்க, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இததான் உளவியல்ல மிடில் கிரவுண்ட் அப்படின்னு சொல்வோம். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி சில சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சு அப்படின்னா உடனே அமைதியா ஆகிடுறது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இத பாசிவ் அப்படின்னு உளவியல்ல சொல்லுவோம். அடுத்தது ஒண்ணு இருக்குங்க, அது அக்ரெசிவ் கேரக்டர். இன்னொருத்தவங்க நம்மள அட்டாக் பண்ணாங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே போதும் அலர்ட் ஆயிடுவாங்க. சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாக்கிடுவாங்க. மத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே கேட்க மாட்டாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுதான் அசர்ட்டிவ்னஸ், அதாவது உறுதியோட இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில இருந்து 6 o'clock வரைக்கும் உங்களோட வேலையை நீங்க முடிச்சிட்டீங்க, வீட்டுக்கு கிளம்புறீங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு பர்சனல் ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து உங்க மேனேஜரோ இல்ல உங்க பாஸோ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ்க் இருக்கு, அது நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பாசிவ் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாயை மூடிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னான்ட்டு உங்க பாஸ் கிட்ட சொல்லாம எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த வேலைகளை மாங்க பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவீங்க. அடுத்தது, ஒரு அக்ரெசிவ் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இதே சிச்சுவேஷன் வரும்போது நீங்க வந்து உங்க மேனேஜர் கிட்ட போயிட்டு ஒரு சண்டை மாதிரி போட ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு டென்ஷன் மாதிரி ஆயிடும். அதாவது எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு வீட்டுல, நான் அவசரமா கிளம்புறேன், நான் என் வேலைகள் எல்லாம் காலையில இருந்து கரெக்டா தான் முடிச்சிருக்கேன், இப்போ நீங்க திருப்பியும் எனக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணுவாரு. வேற யாராவது வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் மேனேஜர் கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. இப்போ இந்த பார்த்த 2 பேருமே வந்து, அதாவது இந்த பாசிவ் நேச்சரும் குவாலிட்டி பர்சனும் சரி, அக்ரெசிவ் நேச்சர் உள்ள பர்சனும் சரி, ஒரு நிம்மதி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லாம இருக்கும். இதே வந்து நீங்க அசர்ட்டிவ் குவாலிட்டியை டெவலப் பண்ணின ஒரு பர்சனா இருந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, அந்த மேனேஜர் சொல்லும் போதே அவர்கிட்ட போயிட்டு உங்களோட கன்சர்னை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எனக்கு வீட்டுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டி இருக்கு, ஒரு பர்சனல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் கண்டிப்பா போகணும், ஏன்னா ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா
நீங்க அசைன் பண்ண இந்த வேலைய நான் நிச்சயமா பண்ணி கொடுப்பேன். ஆனா காலையில நான் பண்ணி கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் ஆபீஸ்க்கு முன்னாடியே ஒளியராவே நீங்க சொன்ன அந்த வேலைகளை பண்ணி கொடுப்பேன். சோ நீங்களும் அதை சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாஸையும் கன்வின்ஸ் பண்ணுவீங்க. உங்களோட வீட்லயும் போயிட்டு நீங்க தரவா அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அசர்ட்டிவ் குவாலிட்டியை டெவலப் பண்ணா அந்த பர்சனோடைய ஒரு செல்ஃப் எஸ்டீமும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்கள அண்டாது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா இப்ப புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கேட்கறனாலதாங்க இருக்கு. இந்த பிஹேவியரை எப்படி டெவலப் பண்றது பார்க்கலாமா? நம்பர் 1, know yourself. உங்க திறமைகளை நீங்க முதல்ல அங்கீகாரம் பண்ண கத்துக்கணும். அது தற்பெருமை கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நம்பர் 2, அக்செப்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ஸ் யாராவது உங்களை பண்ணாங்கன்னா அதை அப்படியே வாங்கிக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய அட்டையர் நல்லா இருக்கு, நீங்க பேசுற விதம் அழகா இருக்கு, நீங்க செஞ்ச இந்த செயல் நல்லா இருக்கு அப்படின்னு யாராச்சும் உங்களை உங்க செயல்களை பாராட்டி பேசினாங்கன்னா அத கிராட்டிடியூடோட எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு டானிக் மாதிரி. சோ நீங்க அடுத்த நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்வீங்க. நீங்களும் மத்தவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீக் வித்தவுட் ஃபியர். அதாவது உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்காக பேசுறேன்னா வேற யாரும் உங்களுக்காக பேச மாட்டாங்க. அது நல்ல மனசுல நிறுத்திக்கோங்க. நீங்க மத்தவங்களை சந்தோஷத்துக்கு நீங்க குரல் கொடுக்கும் போது யூனிவர்ஸ் உங்களுக்கு துணையா நிற்கும். சோ கவலைப்படாதீங்க. இப்போ அசர்ட்டிவா இருக்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கெல்லாம் தீர்வா அமைய போறது இந்த ஒரு குவாலிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கண்டிப்பா இவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.